மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் எல்லோரும் தியானம் செய்கிறோம். தியானம் செய்தால் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான ஞானம் மற்றும் ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கும். எத்தனையோ பேர் வந்து இந்த தியானம் எனக்கு குழந்தை வயசுல கிடைச்சிருந்தால் மிக்க உதவியா இருக்குமே, ஆனா எனக்கு 30 வயசுக்கு தான் கிடைச்சது, 40 வயசுக்கு தான் கிடைச்சது, வயசான பிறகுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துக்கே நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. ஆனா நம்முடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகளாகட்டும், நமக்கு தெரிஞ்ச குழந்தைகளாகட்டும், இல்ல ஆர்வமா இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் நாம் எல்லோரும் இந்த தியானத்தை சொல்லிக் கொடுக்கணும். எதுக்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுல எந்த விதமான பழக்கங்கள் வருதோ ஏற்படுமோ, அந்த பழக்கங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் டிபெண்ட் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஹேபிட்ஸ் என்பது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, குழந்தைக்கு இன்புட் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். ஹி வில் பி ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணுவான், ரொம்ப நல்லா கேட்பான். எந்த விஷயம் உள்ள போனாலும் அந்த விஷயம் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அந்த ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயம் கேட்ட உடனே நம்முடைய பிரெயின்ல நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரல் பாத்வேஸ், அந்த பாத்வேஸ் ஆகட்டும், அந்த நெட்வொர்க் ஆகட்டும் கிரியேட் ஆகும். ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆக்கி அந்த விதமான திங்கிங் ஸ்டார்ட் ஆகி அந்த விதமான ஆக்ஷன் என்பது வந்துடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சில குழந்தைகளுக்கு நம்ம பார்த்தால், இசை கத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ஐயா எனக்கு வேண்டாப்பா, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாலும், இல்லை எனக்கு வேண்டாம். 5 வயசு குழந்தை ஆகட்டும், 10 வயசு குழந்தை ஆகட்டும், அதே மாதிரியே பேசும். கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தால் அந்த ஹேபிட், எனக்கு வேண்டாம், எனக்கு புரியாது, எனக்கு தேவையில்லை, இது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, எல்லாமே நெகட்டிவா ஒரு திங்கிங் பேட்டர்ன் என்பது ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த விதமான நியூரல் நெட்வொர்க்ஸ் மியூசிக் பத்தி அவன் மைண்ட்ல, அதாவது பிரெயின்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை எப்பவுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாமே முயற்சி செய்யணும். அவனுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இது உங்க கேஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கல்வியே கிடையாது இசை என்பது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஆகட்டும், மற்றவர்கள் ஆகட்டும். ஓ, நம்ம கேஸ்டுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, அப்போனா எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி இசை அப்படின்னும் போது, என்கிட்ட பணம் இல்லைப்பா, இது எல்லாமே நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது, நல்ல காசு இருந்தால் அவங்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பான். அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கே வராது, இன்னைக்கு எப்படி நான் சொல்லி கொடுக்கறது, அது தேவையில்லப்பா, இப்போ நீ முதல்ல போய் மேக்ஸ் பட்டி அப்படின்னு சொல்லியிருப்பான். தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம வம்சத்திலேயே யாரும் இல்லை இசை, நீ இப்போ கற்றுக்கணும் அப்படின்னா அது நம்மளால சாத்தியமே இல்லைப்பா, தேவையில்லை, அப்பா என்ன சொல்லுவாங்களோ அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதை செய் அப்படின்னு சொல்லியிருப்பான். மொத்தமாக அவனுக்கு என்ன இம்ப்ரெஷன் வந்திருக்கும் அப்படின்னா, இசை அப்படின்றது நமக்கு கிடையாது, நம்ம லாயக்கு இல்லை, நம்ம படித்தாலும் அது வராது, நம்ம பயிற்சி செய்கிறதுக்கு தகுதியாளர் கிடையாது அப்படின்னும் போது, ஸோ மியூசிக் அப்படின்றது நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு நெட்வொர்க் ஃபார்மேட். அந்த நெட்வொர்க் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல பாட்டு ஏதாவது வருது அப்படின்னா அது கேட்கறதுக்கும் மனசு வராது. இந்த இசையா, நம்மளுக்கு தேவையே இல்லாதது, நாம் எது கேட்கணும், போலாம்ப்பா, இது நல்ல ராகம், இது தாளம் பாரு, இது உன்னுடைய ஸ்ருதி பாரு, இந்த பாட்டிலுக்குள்ள அர்த்தம் பாரு அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே அது புரியாதுப்பா, உடனே அந்த ஆன்சர் வந்துடும் வாயிலிருந்து. அந்த விதமான ஒரு நியூரல் நெட்வொர்க் பாத்வேஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் யாரு? சொசைட்டி. இங்க நான் சொன்ன பாத்திரங்கள் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஃப்ரெண்டு, அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மொத்தமா இங்க யாரு காரணம் அப்படின்னா சொசைட்டி, ஆசிரியர், நண்பர்கள், குடும்பம். இதன் மூலமா எல்லாமே இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். இதுவே தாய் தந்தையார் நல்லா தியானம் பண்ணி ஆன்ம ஞானிகளாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னா, லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. நாளைக்கு நாங்க இல்லாம இருந்தாலும், உங்களுக்கு உதவி செய்யறவங்க இல்லாம இருந்தாலும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை. எந்த ஸ்கில்லும் இல்லாம இருந்தால் உனக்கு தேவையான ஸ்கில் எதுவோ அதை கண்டுபிடித்து நீயே
அந்த ஸ்கில்குள்ள போய் அது மாஸ்டர் ஆகின்றதுக்கு தேவையான ஒரு அற்புதமான சஞ்சீவினி, வஜ்ராயுதம், ஒரு காமதேனு அப்படின்னு சொல்லப்படுகிற தியானத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களே சம்பாதிப்பார். எப்படி தியானம் பண்ண எல்லாமே வந்துருமா அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவோ அதை கடைபிடித்தால் நமக்கு பேஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு சம்பந்தப்பட்ட எனர்ஜிஸ் தானாட்டுக்கதே வருது. தியானம் செய்யும் போது அந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் நல்ல ஹீலிங் நடக்கும். உடல் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகும். மைண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நியூரல் சர்க்கியூட்ஸ், நெட்வொர்க்ஸ் எல்லாமே பிரெயின்ல ஃபார்ம் ஆக்கி யூ வில் டிக் இன்டு தட். ஸோ ஒரு விஷயம், இந்த இசை என்பது மிக முக்கியமானது குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா நினைச்சால் அவங்களுடைய தர்மம் என்ன அப்படின்னா, சொசைட்டிலிருந்து வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் என்பது அந்த குழந்தைகளுக்கு போடணும். எப்படி போடணும்? இசை என்றால் என்ன? இசை எதற்காக நமக்கு தேவை? நம்முடைய இசை இந்த உலகத்திற்கு எப்படி உதவும்? இசை விஞ்ஞானிகள் யாரு? இவங்க எல்லாமே குழந்தை வயசுல இருக்கும்போது எப்படி பயிற்சி செய்தார்? இந்த பயிற்சியின் மூலம் அவங்களுடைய ஃபைனலா இந்த உலகத்திற்கு என்ன பரிசாக கொடுத்தார்? எந்த விதமாக இந்த உலகத்திற்கு அவங்க கொடுத்த அந்த இசை உதவி ஆயிடுச்சு? இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 10 இசை விஞ்ஞானிகளுடைய பயோகிராஃபி அவங்களுக்கு படிச்சால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? சொசைட்டியில் இருந்த எந்த விதமான பொய்யான ஒரு விஷயங்கள் வந்தாலும் சரி, அவனுடைய மனசு அசையாம இருக்கும். ஆல்ரெடி ஒரு ட்ரூ பாத்வேல ஒரு நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கு. இது உண்மை அப்படின்ற ஒரு ப்ரூஃபோட புக்கு, அந்த பயோகிராஃபியில இருக்கும் ஸ்டோரிஸ் எல்லாமே தாய் தந்தையார் சொல்லி கொடுத்தால், இல்ல ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தால், அந்த குழந்தை he will become a master. அதுவே ஒரு தாய் தந்தையார் நல்ல தடை மாஸ்டரா இருந்து இந்த குழந்தையுடைய அந்த நேரத்துக்கு தேவையான நோக்கங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாமே தேவை இது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு அது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் காமிப்பாரு குழந்தைகள். ஸோ ஒரு தாய் தந்தையாருடைய தர்மம் என்ன அப்படின்னா, தினமும் தியானம் பண்ணணும். குழந்தைகளுக்கு தியானம் செய்வதற்கான ஒரு அமைப்பு வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சும்மா நீ தியானம் பண்ண அப்படின்னா, அட போப்பா காவஞ்சேரி வருது, மொபைல் கூட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுவே நாம தியானம் பண்ணி ஒரு பிரமிடு வச்சு வீட்டில் கிறிஸ்டல்ஸில் வச்சு புத்தகங்களை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் அந்த வழியிலுக்கு வந்துடுவாங்க. எப்போ இந்த விதமான அவங்களுடைய நோக்கங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞானம் கொடுத்தால் மைண்டு ரீஃபைன் ஆகும், ரெனியூ ஆகும். ஒரு பொய்யான விஷயங்கள் எல்லாமே நிறைய மைண்ட்ல இருக்கும்போது அது ரெனியூ பண்ணணும். இது தவறானது, இத்தனை நாள் நான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தேன், இது தவறு அப்படின்னும் போது ஓகே இது கிடையாது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பினால் அதுதான் மைண்ட் ரெனியூவல் அப்படின்னு. மைண்ட் எப்போ ரெனியூ ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஒரு பாட்டு முதல்ல கேட்கும்போது ஐயா இது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்மளுக்கு தேவையே இல்லாதது அப்படின்ற நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகாம, இசை என்பது யூனிவர்சல், இசை என்பது ஒரு அற்புதமான மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு நாதம், இது இது எல்லாருக்கும் தேவை அப்படின்ற ஒரு சத்தியம் மைண்ட்ல ரெனியூ ஆக்கி அந்த சத்தியத்துடன் இணைந்திருந்தால் இன்னொரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆக்கி இந்த பொய்யான நெட்வொர்க்கை ரீப்ளேஸ் பண்ணி ரெடியாக வைக்கும். அதுவே ஒரு அந்த நேரத்தில் ஒரு இசை கேட்டால் அப்பா இவ்வளோ நல்லா இருக்கு, இத்தனை நாள் நான் கேட்காம எவ்வளோ தவறாக இருந்தேன், இப்போ கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்கு, இது யாரப்பா இந்த வாசிக்கிறாரு இந்த இசை? தியாகராஜ சுவாமி அவர்களா, புரந்தரராசனா, அன்னமாச்சாரியரா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லி கொடுத்த அந்த இசை விஞ்ஞானிகளுடைய பேர் அவனுக்கு ஞாபகம் வந்து அதுக்குள்ள he will invest his time. அந்த மாதிரி ஞானம் எங்கே இருக்குமோ அங்கே மைண்ட் ரெனியூ ஆகும். எங்கே ரெனியூடு மைண்ட் இருக்குமோ அங்கே பிரெயின் ரீவைர் ஆகும். ரீவைர் ஆன உடனே தேவையில்லாத பழக்கங்கள், தீய பழக்கங்கள் எல்லாமே மாறி ஒரு யூஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் மட்டும் நமக்கு கிரியேட் ஆகும் மாஸ்டர்ஸ். அந்த யூஸ்ஃபுல் ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்கில்ஸு,
மெடிடேஷனு, இந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது தான் தாய் தந்தையாருடைய தர்மம். அதற்காக முக்கியமா அவங்க பாட்டுக்கு அவங்களே அவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த விஷயத்தின் பத்தி ஆராய்ச்சி எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தாய் தந்தையார் சொல்லி கொடுத்தால், தியானம் சொல்லி கொடுத்தால், அவங்க முன்னாடி அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நாம பண்ணி, அதாவது பேரண்ட்ஸ் பண்ணி காமிச்சால், ஆட்டோமேட்டிக்கா த சைல்ட் வில் பி a யூஸ்ஃபுல் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட். அதுதான் தாய் தந்தையாருடைய தர்மம். தியானம் என்பது மிக்க முக்கியமானது. தியானம் என்பது குழந்தைகளுக்கு சின்ன வயசிலிருந்தே சொல்லி தரணும். இது நமக்கு 18 கொள்கைகள்ல PSSMல பத்ரிஜி அவர்கள் ஒரு கொள்கை, சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காண்டோ. தினமும் தியானம் செய்யுங்கள், சுவாத்தியாயம் பண்ணுங்க, சத் சங்கம் பயணம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.